மக்களே, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா வந்து தாம்பரம் டூ நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா? தாம்பரம் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில் தாம்பரம் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சிலம்பு எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் வண்டி தான் மக்களே. ஸோ அந்த வண்டியில நான் ரீசென்ட்டா ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸு தாம்பரத்தில தான் நடக்குது. தாம்பரத்தில மெயின்டெனன்ஸ் பண்ணுற வண்டி எங்கேயாவது நீங்கள் அதாவது ஒரு பிரைமரி மெயின்டெனன்ஸ் நடக்கிற இடத்துல நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? வாட்டர் ஃபில்லிங் நடக்காம இருக்கிறது. ஒரு கம்பார்ட்மெண்ட் கிடையாது. நான் சொல்ல அதாவது கன்டினியூஸாக இருக்கிற ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்டில் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் செங்கல்பட்டு ரீச் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து இது இல்லை, தண்ணி இது இல்லை. அதாவது ஆக்சுவலாக நீங்கள் பேசஞ்சர்ஸ் கிட்ட கேட்டி சாப்பிட்டுட்டு போய் கை கழுவுறதுக்கு தண்ணி கிடையாது. சரி, வாஷ் பேஷனில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் தண்ணி வருதான்னு பார்த்தோன்னா ரெஸ்ட் ரூம்லேயும் தண்ணி வரல. மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு மெயின்டெனன்ஸ் நடக்கிற இடத்துல ஒரு தண்ணி கூடயா இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த தண்ணியை ஃபில் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? கடைசிக்கு எங்கே ஃபில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதாவது தாம்பரம் நாகர்கோவில் வண்டிக்கு திருச்சி வர விட்டு தான் வண்டிக்கு வந்து வாட்டர் ஃபில்லிங்கே நடக்குது. எவ்வளோ ஒரு ஒர்ஸ்ட்டான சிச்சுவேஷன் பாருங்களேன். மக்கள்லாம் அவ்வளோ அவதிப்படுறாங்க தண்ணி இல்லாமல். நீங்கள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், S1ல தண்ணி இல்லைனா S1, S2, S3யில் தண்ணி இருக்காது. நீங்கள் S4ல போய் S1ல இருக்க பேசஞ்சர் S4ல போய் கை கழுவிட்டு வரணும், இல்லை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும் அப்படின்னா அவ்வளோ தூரம் போயிட்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஒர்ஸ்ட்டான சிச்சுவேஷன் நானும் இதை ஃபேஸ் பண்ணேன். பர்சனலாக நானும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் மக்களே. இவ்வளோ ஒரு ஒர்ஸ்ட்டான ஒரு மெயின்டெனன்ஸை நான் ரீசெண்ட் டேஸில் பார்த்ததே கிடையாது. நீங்களாம் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பிரைமரி மெயின்டெனன்ஸ் நடக்கிற இடத்துலேருந்து வண்டி கிளம்பும்போது வாட்டர் இல்லாமல் நீங்கள் அவதிப்பட்டிருக்கீங்களா? ஒரு இல்லை 2, 3 கம்பார்ட்மெண்ட் போய் தள்ளி போய் கை கழுவிருக்கீங்களா? அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மக்களே.